பொதுவான ரூல்ஸ் செவ்வாய் குரு சனி சூரியன்ல இருந்து 5வது கட்டத்திலிருந்து 9வது கட்டத்துக்குள் செல்லும் பொழுது வக்ரகதி அடையுதுன்னு சொல்றாங்க. அப்ப சனியிலிருந்து சூரியன் 5வது கட்டத்தை கடக்கும் பொழுது சனி வக்ரமாயிருது. இப்போ உங்களுக்கு சனி வந்து மீனராசியில இருக்கு. மீனராசியினுடைய 5வது ராசி கடகராசி. இப்போ இந்த மாசம் வந்து ஆடி பிறந்தாச்சு இல்லைங்களா? ஆணி ஆடி, ஆடிங்கிறது கடகராசி. கடகராசியில் சூரியன் நுழைவது ஆடி. அப்ப ஆடி உள்ள நுழைஞ்சோடனே மீனராசிக்கு 5வது ராசிக்குள்ள நுழைஞ்சிருச்சு. சனி வக்ரமாயிருச்சு. அப்ப சனி நேத்து இருந்து வக்ரம். ஓகேங்களா? அப்ப சனி வக்ரமாயிருச்சு. சனி வக்ரமானா என்ன ஆகும்னா, தனது ராசியை இயக்கிக் கொண்டு, தான் அமர்ந்துள்ள ராசியை இயக்கிக் கொண்டு, தனது அமர்ந்துள்ள ராசிக்கு 12வது ராசியும் சேர்த்து இயக்கும். அதனால என்ன சார் மாற்றங்கள்? இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறது கோச்சார கிரகங்களை வச்சு தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ தசாபுத்திகள் ஜோசியக்காரங்க சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி கோச்சார கிரகங்கள் இருக்கு. கோச்சார கிரகங்கள் லக்னத்துக்கு ராசிகள் இல்லாம அந்த ஜாதத்துல கூடிய எல்லா கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகம் எப்படி இயக்குதுன்றது 1, 5, 7 முறை பார்ப்போம். அந்த அடிப்படையில் இத்தனை நாள் சனி வந்து மீனத்துல இருந்தது. மெதுவா என்ன ஆயிருக்கு? வக்ரகதியாகி பின்னால வந்தது போல ஒரு காட்சியை கொடுப்பதால் இது பின்னால இருக்கக்கூடிய ராசியை இயக்கி செயல்படும். ஆல்ரெடி அங்க ராகு இருக்கு. கோச்சார ராகு. இந்த சனியும் ராகும் சேர்ந்து இயங்குவதால் பல பிரச்சனைகள், நான் சொல்றது டிவோர்ஸ் கேஸ், பல டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சிடும். ஓஹோ! ஓகேங்களா? ஏன்னா பல இழுத்துக்கிட்டு இருக்க இதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? பல நாள் நோய்களுக்கு மருந்து கிடைக்கும்.